The power input to the circuit when charge of q coulomb is flowing for d second for the potential difference of v voltage. நம்மகிட்ட தமிழ்ல பாருங்களேன். v வோல்ட்டின் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு q கூலும்பின் மின்னூட்டம் t வினாடிகள் பாயும் போது சுற்றுக்கு வழங்கப்படும் மின் உள்ளீடு டேஷ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம வோல்டேஜ் சொன்னோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ்ல வந்து மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு பவர் தான். ஏன்னா ஆப்ஷனை பாருங்களேன், நாலுமே வந்து பவர் தான் இருக்கு. ஸோ அப்ப என்ன நம்மளுக்கு பவர்ல வந்து கேட்டிருக்காங்க. பவர் ரிலேட்டட் என்னெல்லாம் ஃபார்முலா இருக்குமோ அது எல்லாமே நமக்கு என்ன ஆகணும்னா ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ நம்மளுக்கு வந்து பவர் ரிலேட்டட் பேசிக் ஃபார்முலா என்ன? பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை வந்து டைம் அப்படின்னு தெரியும். இந்த ஒர்க்குக்கான இது தெரியும். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மென்ட் தெரியும். இதை வந்து எலக்ட்ரிக்கல்ல சொல்லும்போது ஃபோர்ஸ் என்ன சொல்லுவோம்? வோல்டேஜ் சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மின்னூட்டம். அப்ப சார்ஜ். ஸோ சார்ஜுக்கான இது என்ன சொல்லுவோம்னா, சிம்பிள் வந்து Q அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னன்னா, இந்த ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒர்க்குக்கான இத வந்து இதில வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். அப்ப என்ன ஆகும்? இந்த டபிள்யூக்கு பதிலா V இன்டு Q பை வந்து Tன்னு வரும். அப்ப என்ன? P இஸ் ஈக்குவல் டு VQ பை T தான் இந்த இதுக்கு கரெக்ட்டானதா இருக்கும். ஸோ எங்க இருக்கு? ஆப்ஷன் Cல இருக்கு. இது எல்லாமே இந்த ஃபார்முலா 2யுமே நம்ம இதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணா தான் உங்களால கனெக்ட் பண்ண முடியும். நான் எதுவுமே இந்த இடத்துல புதுசா சொல்லல.